ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் பார்த்திங்கன்னா மதிமித்ரனுடைய டிவோஷ்னல் வீடியோ தான். இது லாஸ்ட் டைம் விநாயகர் சதுர்த்தி அப்போ ஒரு ஈவினிங் ப்ரே பண்ணிட்டு மார்னிங் கோவிலுக்கு போனோம். அன்றைக்கி மார்னிங் போயிட்டு மித்ரனுக்கு அர்ச்சனை பண்ணோம். இந்த கிளிப்பிங்ஸ் பொங்கல் முடிஞ்சு வட்ட வட்ட பிள்ளையாரை பிடிப்பாங்க. அப்போது மதிமித்ரன் அர்ச்சகர் ஆயிட்டார். அப்போ அவருக்கு 2 வயசு தான் இருக்கும். சாமுக்கோ தம்பி வட்ட வட்ட பிள்ளையார் 7 டேஸ்க்கு பண்ணுவாங்க. அதில் 6 டேஸ் மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சு சாமி கும்பிடுவாங்க. அதுக்கப்புறம் 7ஆவது நாள் பெரிய பிள்ளையார் வச்சு அதை சாமி கும்பிட்டுட்டு குளத்துல கரைச்சிடுவாங்க. அந்த 6 நாட்களுக்கும் பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு வைக்கிறதுக்கு நெய்வேத்தியம் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தவங்க பதார்த்தம் செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. 7ஆவது நாள் எங்கள் வீட்டில் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நாமக்கல் போயிருந்தோம். நாமக்கல் வடமாலை ஆஞ்சநேயர் கோவில். அங்கே ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாபா கோவிலுக்கு போனோம். அங்கேயும் ப்ரே பண்ணோம். பாபா கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான ப்ரேயராக தான் நடந்துகிட்டு இருந்தது. எல்லோரும் தியானம் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிகிட்ருந்தாங்க. இந்த கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்போ எடுத்தது. இந்த எல்லா ஈவெண்ட்டுமே எங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் பண்ணுவாங்க. பெரிய தேர்க்கோலம் போட்டு அந்த தேரை மயில் இழுக்கிற மாதிரி ஒரு கோலம் போட்டு 108 விளக்கு வைப்பாங்க. அந்த கோலம் முடிச்சுட்டு விளக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஜொலிப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வெளியில் நட்சத்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 ஃபேமிலி எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க அங்காளி பங்காளிங்க அவங்க எல்லாம் சேர்ந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணி இந்த ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அன்னைக்கு எல்லா வீட்டு லேடிஸும் ஃபுட்டு பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு ஃபுட்டு ரெடி பண்ணிடுவாங்க எங்கள் வீட்டில். ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, மயில் தேரை இழுக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு இதை தான் போட்டிருப்பாங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம ஒரு 10 விளக்கு அந்த மாதிரி வைப்போம். அதுக்கே நமக்கு எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். இது பாருங்கள், ஒரு 108 விளக்கு நம்ம முன்னாடி நம்ம வீட்டு வாசலில் எரியும் போது எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்ன்ட்டு. இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா நாங்கள்
எங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு வந்து நாங்கள் மகா சிவராத்திரி அப்போ போவோம். எங்களுக்கு வந்து சிவ வழிபாடு தான். ஒரு மகா சிவராத்திரிக்கும் போயிட்டு மதியமித்திரனுக்கு மொட்டை போடுவோம். மொட்டை போட்டுட்டு இந்த ஆறில் குளிச்சுட்டு அப்புறம் சாமியை வந்து ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் வேறு எங்கேயாவது சுற்றுறதுக்கு போயிடுவோம். இது வந்து மேட்டூர் பக்கத்தில் தாங்க இருக்குது. மேட்டூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து போகும்போது எடுத்த கிளிப்பிங்ஸ். இதுதான் எங்கள் குலதெய்வம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனர் பிரம்மராம்பிகை அம்மா. அங்கே ப்ரே பண்ணிவிட்டு மேட்டூர் போயாச்சுங்க. மேட்டூர் டேம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்த கிளிப்பிங்ஸ் இது. என்னோடய சிஸ்டர் இல்லா பையனும் தம்பியும் போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கில் வந்து பசங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணோம். அங்கே போயிட்டு பசங்களுக்கெல்லாம் அப்புறம் ரொம்ப பசியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே மீன் நண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குங்க. அங்கே விசிட் பண்ண வரவங்களுக்காகவே சமைச்சு கொடுக்குறதுக்கெல்லாம் ஆளுங்க இருந்தாங்க. நாங்கள் ஒரு 15 பேர்கிட்ட போனனால ஒரு 5 kg மீன் வந்து வாங்கி கொடுத்தோம். அதுக்கு அமௌண்ட் கொடுத்துட்டா அவங்க வந்து ஒயிட் ரைஸ் பண்ணி மீன் வந்து குழம்பு பண்ணிவிட்டு ஃபிஷ் ஃப்ரை போட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கு ரசம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. எடுத்து கொடுத்துட்டு 1 hour பார்க்கில் விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மேட்டூர் பக்கத்துலேயே இன்னொரு பிளேஸ் சொன்னாங்க. இங்கே போட்டிங் இருக்குதுன்னு சொன்னோன்னே பசங்களாம் வந்துட்டு போட்டிங் போகணும்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயாச்சு. அப்புறம் போட்டிங் போயிட்டு ஈவினிங் கிளம்பியாச்சு. போட்டிங் முடிச்சுட்டு இங்கேயும் வந்து ஃபிஷ் தான் வந்து ஃப்ரை பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு. இந்த விலாக் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.